நாளைக்கு வந்து நீங்கள் கீழே தான் தூங்கணும் சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு வந்து கண்டிப்பாக வரும். பிரச்சனை என்ன, திருப்பி நம்மளுக்குள்ளே ஒற்றுமை கிடையாது. ஒற்றுமை இருந்துச்சுனாக்கா நமக்கு வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இது இருக்கிறத வந்து தமிழ் மொழி வந்து இவ்வளோ கோயில் இங்கே இருக்குது. இது வந்து உலகத்தில் வேறு எங்கேயோ கோயிலே இங்கேருந்து கம்போடியா வரும், நம்ம ஆந்திரா, இது எல்லாம் நம்ம ஊர் தான். அது தமிழன் தான் எல்லாம் பண்ணியிருக்கிறான். வேறு யாரும் என்ன சொன்னால் இது பண்ணல. தமிழில் வந்து எவ்வளோ அறிவாளி, அதாவது தமிழ் மொழியில் வந்து நான் சொன்னேன் இல்லையா, இவ்வளோ பேச வேண்டி இருக்குது தமிழ் மொழினாக்கா. பாருங்கள், இது பண்ணாக்கா ஒரு ஃப்ளவர், ஒரு பூ இருக்குது. நான் சில எக்ஸாம்பிள் கொடுத்தாலும் சொல்ல முடியும். வேறு எந்த மொழியில் வந்து இது பண்ண ஹிந்திலெலாம் பண்ண முடியல. ஒரு பூ இருக்குது, ஃப்ளவர்னு இங்கிலீஷில் ஃப்ளவர் சொல்லுவோம். அது கொஞ்சம் என்ன சொல்கிறேன்னாக்கா, மொட்டு, அரம்பு, போது, அலற, பூ, மலர, வி, 7 பேர் இருக்குது. அப்புறம் என்னாக்கா ஒரு உமன்னு சொல்லுவோம்.